ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம விளையாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டே ஃபுல்லாக இன்றைக்கி பிள்ளைங்களோட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டே சார் வந்தோடனே காரில் ஏறி உட்காந்துட்டு அவர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கார் ஸ்டேரிங் திருப்புற மாதிரி திருப்பிகிட்டே இருப்பார். அதுக்குள்ளே இவங்க இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு இவங்க மேடம் வந்து பைக் ஓட்டியே ஆகணும், அவன் அதுக்கப்புறம் தான் ஓட்டணும், ஃபஸ்ட்டு நான் பைக் ஓட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெடி ஆகி கார்டு போட்டு பைக்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஓட்டி தேர்ட் ப்ளேஸில் வின் பண்ணியாச்சு. அப்புறம் இவன் கூட வந்து இங்கேயும் கார்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இவர் வந்து டைமிங் முடிய போகுதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்காரு. டைமிங் முடிஞ்சோடனே மூஞ்சி சின்னதாக ஆகிடுச்சு. இவருக்கு எண்ட் ஆயிடுச்சு, ஏன் போக மாட்டேன்னுதுன்னு வெயிட் பண்ணுறான். அப்புறம் அப்படியே சைடில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த சர்க்கிள் தான். இதுலேயே உட்காந்து தான் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் சொன்னாலும் விளையாடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இதில் வந்து பாலை போடுறது, இவர் பிடிக்கிறது, திருப்பி இதுலேயே ஏறி மேலே ஏறி போகணும். அது இவங்களுக்கு ஒரு சேலஞ்சு. அப்புறம் பக்கத்தில் இந்த சைக்கிள் இருந்தது. சைக்கிள்லேயே உட்காந்து நல்லா ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்ததுங்க ரெண்டும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு போல் இருக்குது. இவன் வந்து இறங்கி வந்துட்டா, அதோடு சேர்ந்து அவனும் இறங்கி ஓடி வந்துட்டான். நாங்களும் கொஞ்சம் நேரம் போர் அடிச்சிச்சின்னு உட்காந்து இதை ஓட்டிகிட்டு இருந்தோம். ஜாலியாக தான் இருந்தது. நம்ம அழுத்த அது அப்படியே ரொட்டேட் ஆகுது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் அம்மாங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு மாதிரி கொடுத்த அந்த 100 ரூபாய்க்கு அரை மணி நேரம் நம்மளை நிம்மதியாக விட்டுருவாங்க. அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து 100 ருபீஸ் ½ அன் ஹவருக்கு நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. இதில் நம்மளை கேட்க கூட மாட்டாங்க, நம்ம இருக்கோமா இல்லையான்னு கூட கண்டுக்காதுங்க. அது பாட்டு விளையாண்டுட்ருக்குங்க. இதில் வந்து அந்த நெட்டுக்குள்ளேருந்து இந்த நெட்டுக்குள்ளே வரணும். அவளுக்கு வந்து தெரியல முதல்ல. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவளே வந்து ஒரு தடவை போயிட்டு வந்தோடனே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவளே இப்போ வந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் மேலேருந்து இந்த பக்கமாக தான் இந்த வெளியில் வரணும். இது எனக்கு பாம்பு வாய் மாதிரியே இருந்துச்சு, பாம்பு வாய் திறந்து வச்சுருந்த மாதிரியே. அப்புறம் அவளுக்கு இங்கேருந்து பாலை போட்டுட்டு, போடு நீ இங்கேருந்து பாலை போடு, நான் விளையாடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் பாலை போட்டு இங்கே உட்கார வச்சு விளையாட வச்சாச்சு. தம்பி ஒரு வழியாக அக்காவை கண்டுபிடிச்சி ஓடி வந்துட்டார் அவரும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்று விளையாண்டாங்க. கொஞ்ச நேரம்னா ஒரு கொஞ்சம் செகண்ட் கூட இருக்காது, அவ்வளோதான். அது போர் அடிச்சிடும், அடுத்ததை தேடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு நிமிஷம் காணா போயிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும். அப்புறமாட்டி பக்கத்துலேயே இன்னொரு இது இருந்தது. அப்புறம் அந்த பாலை பிடிச்சி விளையாண்டுட்டு அப்புறம் இவ வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து நல்லா ஜாலியாக குதிக்கிறது, நல்லா ஜம்பிங்கில் குதின்னு குதிச்சு இதில் ஒரு வழியாக லாஸ்ட்டில் டயர்டாகவே ஆயிட்டாங்க குதிச்சு. என்னையும் சேர்த்து நீயும் ஏறி குதிமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்துச்சுங்க. நான் குதிச்சா அந்த உளுந்துருண்டா, நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டு பேரையும் குதிக்கிறேன்னு அங்கிட்டு போய் விழுந்துடக்கூடாதுன்ட்டு இல்லை ஜாலியாக விளையாண்டுட்டு அப்புறம் அவ்வளோதான். அது போர் அடிச்சிருச்சு. அடுத்தது பேஸ்கெட் பால் கிட்டே போயிட்டு பால் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். இங்கே பாருங்கள், அவனுக்கு கிழிஞ்சதை கொடுத்தாச்சு, இவன் நல்லதை எடுத்துக்கிட்டா. நீ அதில் போடு தம்பி, நான் இதில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்ல இதை எடுத்துக்கிட்டு இவள் வந்து இதில் போட்டுட்ருக்கா. இவள் கரெக்டாக போட்டுறா எல்லா பாலுமே. அவனுக்கு போட முடியல, ஏன்னா அவன் வந்து கிழிஞ்சிருச்சு. அதனால் அவனுக்கு தெரியல அதை பற்றி. ஆனால் இவளுக்கு தெரியும், ஆனால் அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயாவது நான் இதில் போட்டுருவேன்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கான் பாவம். அதுக்கப்புறம் அங்கே போய் நீ போடு, அதில் போடுறா, இதில் போடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றா அவனை. அதுக்கப்புறம் இவனே இதில் போட்டுட்டு கையை தட்டி சிரிச்சிட்டான். அதுக்கப்புறம் இதுங்கெல்லாம் விட்டு வந்தாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் நேரம் அங்கே விளையாட விட்டுட்டு அப்புறம் என்னையும் அங்கே உட்கார வச்சு தள்ளி விட்டு, நீயும் உட்காருமா, இங்கே உட்காந்து எங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வச்சுச்சிங்க. நான் தூக்கி போடுறேன்டா, விளையாடுங்க, இப்படி விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் நான். இது போர் அடிச்சிருச்சு, வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் அதே மாதிரி அந்த ஸ்லைட்டில் உட்காந்து விளையாட விட்டாச்சு. இந்த முசு பொம்மையை பார்த்துட்டாங்க, இதை விடவே இல்லை. முசுவோடு சேர்த்து அவள் ஏறுறா பாருங்க, அதுதான் சரியான காமெடி. அது மேலே உட்காந்து அவள் சறுக்கிட்டு வருவாளாம். இது மேலே உட்காந்தா நான் சறுக்கியே ஆவேன்னு சொல்லிட்டு உட்கார ட்ரை பண்ணான். விழுந்துருவேன் வேணான்னு கீழே கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் அதை விடவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் அந்த பாலோடு எடுத்துகிட்டு போய் நான் சறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்.
அதுக்கப்புறமேட்டு பாலை இங்கே இது ரெண்டத்தையும் கீழே விட்டுட்டா. சரி அப்புறம் அவளே சறுக்கிட்டு வந்து உளுந்து திரும்பி அதே கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து இதை விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஜாலியாக இருந்துச்சு. ஒரு நாள் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அவங்க ஜாலியாக இருக்கணும், நம்ம ஜாலியாக இருக்கிறோமோ இல்லையோ அவங்க அந்த அன்றைக்கி ஜாலியாக இருக்கணுன்ட்டு தான் அந்த அன்றைக்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கே பாருங்கள், அது அப்படி இப்படின்னு பல்லால் கடிச்சு கிடிச்சு மேலே எடுத்துகிட்டு போயாச்சு. எடுத்துகிட்டு போய் நான் இப்போ அதில் உட்காந்தே ஆவேன், அதில் உட்காந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போனால் அப்புறம் அங்கே உள்ளவங்க ஒருத்தங்க அம்மாடி விழுந்துருவேன் அப்படி உட்காந்து வராதம்மான்றவொன்னே அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அப்புறம் அந்த இதை மட்டும் தனியாக விட்டுட்டு அவள் தனியாக சொர்ன்னு இறங்கி வரான் பாவம். ஆனால் அதில் கண்டிப்பாக அவளுக்கு உட்காந்து ஒரு சறுக்காவது சறுக்கிடணும்னு ஒரு ஆசை அவளுக்கு. ஆனால் உள்ளே நம்மளை விட மாட்டாங்க, இல்லைன்னா கூட நம்ம விழுந்தால் பிடிச்சிக்கலாம், விட மாட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ இங்கே வந்துட்டா. சரி விடுங்க, அந்த இதே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்து இங்கே இந்த பாக்ஸர்லாம் குத்துவாங்கள்ல அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு, அதில் நின்று விளையாண்டுட்டு அதை குத்திட்டு கிடந்தா. அப்படி மேலே ஏறி இங்கிட்டு வரா. இந்த பக்கம் வந்து நீ இங்கே பாரு, நான் இந்த பக்கத்துலேருந்தே உன் பக்கத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வாங்கிட்டு கடந்துச்சு. இப்படி வந்தாச்சு. ஒரு வழியாக இந்த பக்கம் வந்து இதுக்குள்ளே எப்படி உடம்பு நுழைச்சி நான் வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க. தம்பி என் கூட சேர்ந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நான் லாஸ்ட் எண்டு இது தான். இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறமாட்டி இந்த ஆக்டிவிட்டிஸ் ஏரியா முடிஞ்சிடும். திரும்பி இங்கேருந்து நம்ம வந்த பிளேஸ்க்கே தான் அந்த பக்கம் போயிட்டு நம்ம எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியில் வந்துடணும். இதுதான் எண்டு. ஆனால் ஜாலியாக இருந்தது, எங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு இங்கே போனதில். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமாட்டி பெல் பட்டனை அமைக்கி வச்சுக்கோங்க. பாய் பாய் செல்ல குட்டீஸ்.